ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு அவர் டிஎன்பிசி விஐபி நோட்ஸ். நாம் தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் முதல் ஏழில் இருக்கக்கூடிய கவின்மிகு கப்பல் அப்படின்ற செயல் பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 2வது ஏழில் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே ஷார்ட் டைமில் வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். செயலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரதிதாசன் அவர்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு பாரதிதாசனுக்கு வேறு சில சிறப்பு பெயர்களும் இருக்குது. வாங்க இப்போ செயலுக்குள்ளே போகலாம். இந்த செயலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாரதிதாசன் அவர்கள் கவிதை எழுதணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கவிதை எழுதணும்னு நினைக்கிறப்போ அவங்களோட சிந்தனைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து போகுது அப்படின்றத தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கவிதை எழுத நினைக்கிறப்போ வானம் என்ன கவிதையாக எழுதுங்க அப்படின்னும், நீரோடையில் இருக்கக்கூடிய தாமரை மலர் என்ன கவி ஓவியமாக தீட்டுங்க அப்படின்னும், அதுக்கப்புறமா காடும் வயலும் கருநிற அழகான மேகங்களும் பாரதிதாசன் அவர்களுடைய கண்களை கவர்ந்து அவருடைய கவிதையில் இடம்பெறுவதற்கு முயற்சி செய்யுது. அதுக்கப்புறமா ஆடும் மயில் போன்ற அழகுடைய பெண்கள் அன்பை கவிதையா எழுதுங்க அப்படின்னு சொல்றதாகவும், அதுக்கப்புறம் ஆசிரியரோட சிந்தனைகளில் குளிர்ந்த தென்றல் வருது, தோகையுடைய மயில் வருது, பறவை வருது, மேற்கு திசையில் மறையக்கூடிய கதிரவன் வருது, அதுக்கப்புறமா வேலேந்திய வீரர்கள் மலை போல உறுதியான எங்களுடைய தோளின் அழகை எழுதுங்க அப்படின்னு சொல்றதாகவும் சிந்தனை செஞ்சு பார்க்குறாங்க. இவ்வளோ விஷயங்களையும் சிந்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க. துன்பத்தில் கிடக்கக்கூடிய என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையினால தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சி என்னுடைய மனதில் இரக்கத்தை உண்டாக்கி உயிரில் கலந்துருச்சு. அதனால நான் இதை பற்றி எழுதுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதுறாங்க. இந்த துன்பம் மறையணும் அப்படின்னா எல்லாருமே இன்பத்தமிழ் கல்வியை கற்றுக்கணும். ஒருவேளை அனைவருமே இன்பத்தமிழ் கல்வியை கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற நிலை வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில துன்பம் நீங்கிடும், நெஞ்சில தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. இது ரொம்ப சிம்பிளான செயல் தான். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணாலே இது உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆயிரும். இப்போ இந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் குறுக்க பார்க்கலாம். எத்தணிக்கும் அப்படின்னா முயலும்னு அர்த்தம், வெறுப்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், பருதி அப்படின்னா கதிரவன், அதுக்கப்புறம் அன்னதோர் அப்படின்னா அப்படியொரு, கார்முகில் அப்படின்னா மலைமேகம், துயின்று இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார்னு அர்த்தம். அதாவது துயிலுதல் அப்படின்னா தூங்குதல் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, அதைத்தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிகர் அப்படின்னா சமம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த செய்யுளை ஏற்றின ஆசிரியர் பத்தி பார்க்க போறோம். இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற செய்யுள் பகுதியை ஏற்றின ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்கள் கவிஞராகவும் இதழாளராகவும் தமிழாசிரியராகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் இப்படி எல்லாத்தையுமே படைக்கக்கூடிய திறமை பெற்றவராக தான் பாரதிதாசன் அவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசன் அவர்கள் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி, காப்பியம், இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பாரதிதாசன் அவர்கள் எழுதிய பிசிராந்தையர் அப்படின்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே லைன்ல 3 பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று, பிசிராந்தையர் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். 2வது, இந்த பிசிராந்தையர் நூல் எந்த நூல் வகையை சார்ந்தது? நாடக நூல் வகையை சார்ந்தது. 3வது, இந்த பிசிராந்தையர் நூலுக்கு என்ன விருது கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே வரியில மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்வேட் பார்க்க போறோம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா மயிலை குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மலை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல் எதுனா வெறுப்பு. அடுத்து ஏடு எடுத்தேன் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்னு பிரியும். இந்த சொல்லுல
நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய இந்த டு அப்படின்ற எழுத்தை பிரித்தோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அதுக்கப்புறமா வறுமொழியோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தா வந்ததுனால உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதியின்படி இந்த நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் வந்து போயிடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த டகரமையும் இந்த எகரமும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி இட்டு கூட்டல் ஏ தே அப்படின்னு மாறி ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்ற வார்த்தை வந்து ஏடு எடுத்தேன் அப்படின்னு சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா துயின்று இருந்தார் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தார் அப்படின்னு பிரியும். இந்த சொற்களை பொறுத்தளவுக்கும் நாம முன்னாடி சொன்ன அதே விதிகள் தான். உயிர்வரின் உக்குரல் விட்டு போடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற அதே 2 விதிகளின்படி தான் இங்கேயும் புணர்ந்திருக்கு. இந்த விதியை வந்து நீங்க இதில் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கப்புறமா என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்று உரைக்கும் அப்படின்னு சேரும். இந்த வார்த்தையை பொறுத்தளவுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற 2 விதிகள் தான் அப்ளை ஆயிருக்கு. ஆனா இந்த வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இந்த நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய இந்த ரூ அப்படின்ற எழுத்தை பிரிச்சிங்கன்னா ஈர்கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு போடும் அப்படின்ற விதியின்படி இந்த நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் போயிட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி இந்த ரூல மிச்சம் இருக்கக்கூடிய ரகர ஒற்றும் இந்த வறுமொழியில இருக்கக்கூடிய உகரமும் சேர்ந்து மறுபடியும் ரூ தான் வரும். ஓகேங்களா? இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இர்கூட்டல் இ ரீயா மாறி இருக்கு. இந்த இதுல இர்கூட்டல் ஊ ரூவா மாறி இருக்கு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த எழுத்து விதிகளின்படி என்ன எழுத்தா மாறுது அப்படின்றது முக்கியம் கிடையாது, என்ன விதியின்படி சேர்ந்திருக்கு அப்படின்றது தான் முக்கியம். நாம சொல்லக்கூடிய இந்த விதிகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த விதிகளுக்காகவே நான் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், பருதி அப்படின்னா கதிரவன், முகில் அப்படின்னா மேகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயல் பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த செயல் பகுதி பார்க்கலாம். நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் எப்போ ரிவிஷன் பண்ணாலும் வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.